அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எம்ப்ராய்டு டேப்லெட், ஹெர்ம்ஸ் அவர்கள் எழுதின எம்ப்ராய்டு டேப்லெட்டை பற்றி ஐசக் நியூட்டன், நமக்கு ஏற்கனவே தெரியும் 16ஆம் நூற்றாண்டில் இந்த அறிவியல் அறிவியலாளர் அந்த நியூட்டன் அவர் இதை படித்து கொஞ்சம் விளக்கம் எழுதியிருக்காரு. ஒரு இங்கிலாந்தில் பிறந்தவர், 84 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காரு. 25 அதாவது டிசம்பர் 25 அவர் பிறந்தநாள். அவர் அந்த எம்ப்ராய்டரி டேப்லெட்டை பற்றி அவர் ஒரு உரை எழுதியிருக்கார். இந்த திருக்குறளுக்கு உரை எழுதுவாங்கள்ல, அது மாதிரி பல பேர் உரை எழுதியிருக்காங்க. அது எம்ப்ராய்டரி டேப்லெட் ஒரு 14 வார்த்தைகளுடைய ஒரு ரசவாத சூத்திரம். ஹெர்மஸ்ன்னு சொல்கிறவர் கிரேக்க கடவுளோட ஒப்பிடப்படுறவர். அவர் எழுதினது தான் அந்த 14 இது. ஒவ்வொரு ஆசிரியரும் அடுத்தடுத்து வரும்போது அவங்க புரிஞ்ச மட்டும் எழுதியிருக்காங்க. நம்ம தமிழில் அந்த இதை சொல்கிறோம். இந்த எம்ப்ராய்டரி டேப்லெட்ன்றது ஒரு சூத்திரம் தான். ஏற்கனவே பேராசெல்ஸு அதாவது தத்துவ ஞானிகளோட அந்த மொழிபெயர்ப்புலாம் ஓரளவு புரிஞ்சு செஞ்சவங்க இந்த இதோட பொருள் ஈஸியாக புரியும். மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்றது மட்டும் விளங்கும். அதுக்கு ஒரு படம் ஒன்று காட்டுறேன். அந்த படத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மண்பொருள் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு நீர்ப்பொருள் இருக்கும். குடுவைக்கு மேலே பறவை மாதிரி ஒன்று பறந்து மறுபடியும் கீழே சேருது. இதை கீழே இருக்கிறத பூமி அம்ச பொருள்னு சொல்லுவோம், பறந்து போகிறத வான் பொருள்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு உருவாகிற மாதிரி இருக்கும். இதை பற்றிய விஷயந்தான் அந்த எம்ப்ராய்டரி டேப்லெட்டில் சொல்லப்படுது. வேறு ஏதோ ரகசியம் நினச்சிடாங்க. ரகசியம் அப்படின்னா வேறு எதையோ சொல்கிறாருன்னு இல்லை. அதாவது ஒரு சூரியனுக்கு உண்டான சக்தியை ஒரு சின்ன சூரியனை, அதாவது சூரியனோட ஒரு குழந்தைய எப்படி வளர்த்து அதாவது 3 லோகத்துக்கும், பாதாள லோகத்துக்கும், நம்ம பூமிக்கும், வான் மண்டலத்துக்கும், வான்லோகம், தேவலோகம், அசுரலோகம், பூலோகம்ன்றாங்களா, இந்த 3க்கும் எப்படி இது வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றத இந்த டேப்லெட்டில் அவர் சொல்லியிருக்காரு. ஹெர்மஸ்ன்றவர் ஒருத்தரா இல்லை பல பேரான்றது டவுட்டு தான். இருந்தாலும் கிரேக்க கடவுளில், அரேபு சம்மந்தப்பட்ட கடவுளில் அவர் ஒருத்தராக எல்லாராலும் நம்பப்படுறாரு. அவர் கடவுள் அவருக்கு அருளினதாகவும் அவர் அவங்க சீடருக்கு சொன்னதாகவும் இந்த எம்ப்ராய்டரி டேப்லெட் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க நம்மளில் யாருக்காவது ஒன்று அது கிடைக்கலாம். அதனால் அவங்களுக்கு உபயோகப்படும் பட்சத்தில் எல்லாருக்கும் பொதுவாக இந்த விளக்கத்தை நமக்கு முடிஞ்ச தமிழில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க. இந்த எம்ப்ராய்டரி டேப்லெட்டுன்றது பல பேர் மொழிபெயர்த்து கூகுள்லேயே இருக்குது. அது சில வார்த்தைகள் புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா வேறு ஒருத்தரோட மொழிபெயர்ப்பு பாருங்கள், நல்லா தெரியும். இந்த எம்ப்ராய்டரி டேப்லெட்டில் முதல்ல வர்றது 1680 ஐசக் நியூட்டன் சொன்னது, திஸ் ட்ரூ வித்தவுட் லையிங் சர்டைன் அண்டு மோஸ்ட் ட்ரூ, பொய் இல்லாமல் உண்மை, உறுதியானது அண்டு மிகவும் உண்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் பொய் கிடையாது, உண்மையானது. அதாவது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரு சிலரெல்லாம் அறியக்கூடிய விஷயம். அதனால் இதில் உண்மை இருக்குது, அவன் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையானது, நீங்கள் செய்து பார்த்தாலும் அதில் உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது சொல்கிறது, தட் விச் இஸ் பிலோ இஸ் லைக் தட் விச் இஸ் அபவ் அண்டு தட் விச் இஸ் அபவ் இஸ் லைக் எட் விச் இஸ் பிலோ டு தி இ மிராக்கிள் ஆஃப் ஒன் ஒன்லி திங் அப்படின்னு. கீழே உள்ள பொருள் மேலே உள்ளதை போன்று மற்றும் மேலே உள்ளது என்பது ஒரே ஒரு காரியத்தின் அற்புதத்தை செய்ய கீழே உள்ளது போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. மேலே இருக்க பொருள் கீழே இருக்க பொருள்னது ஒரு மண் பொருளும் ஒரு நீர்ம பொருளையும் சொல்கிறாரு. ஒரு நீர்ம பொருள்லேருந்து வந்த 2 பொருளுக்கு தான் மண் பொருள், அதாவது மண் பொருளை ஒன்றாகவும் நீர்ம பொருளை ஒன்றாகவும் சொல்கிறாங்க. அதை தான் மேலே உள்ள பொருள் கீழே உள்ள பொருள்னு அவர் பிரித்து சொல்கிறாரு. மெய்ப்பொருள் அறிஞ்சவங்க அவங்க கையாளுற மெய்ப்பொருளில் இதை அப்படியே ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது இது சொல்கிறாரு, அண்ட் as all things have been and
arose from one by e mediation of one. So all things have their birth from this one thing by adaptation அப்படின்றது. நீங்கள் ஒன்றின் மத்தியஸ்தால் அனைத்தும் ஒன்றிலிருந்து தோன்றியதைப் போல எல்லா பொருட்களும் இந்த ஒரு பொருளிலிருந்து தழுவல் மூலம் பிறக்கின்றன. பூலோகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் நீரால் மட்டுமே உண்டாக்கப்பட்டது. நீரும் மண்ணும் சேர்ந்து தான் எல்லா பொருட்களும் வந்து உண்டாயிருக்கு. அதுபோல் நீங்கள் இந்த கலையிலும் எல்லா பொருட்களையும் பெறுவீர்கள், எல்லாமே இதிலேருந்து உண்டாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 4வது தலைப்பு, தி சன் இஸ் இட்ஸ் ஃபாதர், தி மூன் இஸ் இட்ஸ் மதர். அதாவது சூரியனை தந்தையாகவும், அதாவது சந்திரனை வந்து தாயாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 பொருளை குறிக்கிறாங்க. ஒன்று வெப்பமுடைய பொருள், ஒன்று குளிர்ந்த பொருள். வெப்பமுடைய பொருளுக்கு தந்தை என்றும், குளிர்ந்த பொருளுக்கு தாய் என்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது பாயிண்ட்டு, தி wind hath carried it in its belly, தி earth nurse its nurse அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது காற்று அதை தன் வயிற்றில் சுமந்து சென்று பூமி அதன் மையமாக இருக்கிறது. அதாவது பூமி தாய் வந்து செவிலி போல் வேலை செய்யுது, வயிற்றில் சுமந்து அதை வந்து வளர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எம்ப்ராய்டரி டேப்லெட்டில் 6வது பாயிண்ட்டு, தி ஃபாதர் ஆஃப் ஆல் பெர்ஃபெக்ஷன் இன் ஏ ஹோல் வேர்ல்ட் இஸ் ஹேர். நீங்கள், அந்த ஒய்யின்னு வர்றது எல்லாமே ஏன்னு அர்த்தம். அதாவது நீங்கள்ன்ற பொருள் பெறும். நீங்கள் முழு உலகிலும் உள்ள அனைத்து பரிபூர்ணத்தின் தந்தை இங்கே இருக்கிறார் அப்படின்னு. நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையில், அதாவது அந்த பொருளுக்குள்ளே இந்த பரிபூர்ணத்தோட தந்தை அப்படின்னா, இந்த அண்ட சராசரம் எல்லாத்துக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து உங்களுக்குள்ள, நீங்கள் செய்கிற பொருளுக்குள்ளேயும் இருக்குது, மறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் அது இங்கே இருக்க, நீங்கள் செய்கிற பொருள்லேயே இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அவர். டேப்லெட்டில் 7வது பாயிண்ட்டு, இட்ஸ் ஃபோர்ஸ் ஆர் பவர் இஸ் என்டையர் இஃப் இட் பி கன்வெர்டட் இன்டு எர்த். பூமியாக மாற்றப்பட்டால் அதன் சக்தி அல்லது அதன் ஆற்றல் முழுமையடையும். இப்போ மண்ணும் நீரும் கலந்து இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக மாறுது. அதாவது பூரித கரைசல்னு சொல்லுவாங்க. மண்ணம்ச பொருள் நீரம்ச பொருளில் காணாமல் போயிருக்கும், அதை மறைஞ்சிருக்கும். நீரம்ச பொருள் மண்ணம்ச பொருளை கிரகிச்சிருக்கும். அந்த நீரம்ச பொருள் வந்து மறுபடியும் மண்ணாக, அதாவது பூமி அம்ச பொருள் திடப்பொருளாக மாறுச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த சக்தி முழுமையடையும். அப்போ தான் வந்து முழு சக்தி வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ராய்டரி டேப்லெட்டில் 7ல் ஏ, செப்பரேட் த்ரூ ஏ எர்த் ஃப்ரம் ஏ ஃபயர், ஏ சப்டில் ஃப்ரம் தி க்ரோஸ் ஸ்வீட்லி வித் கிரேட் இண்டஸ்ட்ரி. பூமியை நெருப்பிலிருந்து பிரிக்கவும், பெருந்தொழில் மூலம் இனிமையான நுட்பமானவைகளை மொத்தத்திலிருந்து பிரி அப்படின்னா, அந்த பூமிக்குள்ளே இருக்க நெருப்புத்தன்மையுடைய நுண்ணிய துகள்களாக அதை வந்து மொத்தமாக தனித்தனியாக பிரிச்சிரு. அதை வந்து இன்னும் அதாவது ரொம்ப ஃபைன் பவுட்ரு மாதிரி ஆக்கு, நுண்ணிய துகளாக பிரி. அப்போ வந்து அது இன்னும் பன்மடங்கு வந்து வீரியமிக்காத மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீராவி போல் அந்த குடுவைக்குள்ளே கீழே இருந்து மேல் நோக்கி போகுது, மறுபடியும் கீழே பூமிக்குள்ளே வந்து கலக்குது. இது ஒரு நுண்மையானது, ஒரு பனி படர்ந்தது, ஒரு மாய்ச்சர் போல் உள்ளது. இது மறுபடியும் பூமிக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ராய்டரி டேப்லெட்டில் 8வது பாயிண்ட்டு, இட் அசன்ட் ஃப்ரம் ஏ எர்த் டு ஏ ஹெவன் அண்ட் அகெயின் இட் டிசென்ட்ஸ் டு ஏ எர்த் அண்டு ரிசீவ்ஸ் ஏ ஃபோர்ஸ் ஆஃப் திங் சுப்பீரியர் அண்டு இன்ஃபீரியர்.
அது உங்கள் பூமியிலிருந்து உங்கள் வானத்திற்கு ஏறிச் செல்கிறது. மீண்டும் அது உங்கள் பூமிக்கு இறங்குகிறது. மேலும் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த விஷயங்களின் சக்தியைப் பெறுகிறது. அதாவது சாதாரண பொருட்களையும், திடமான பொருட்களையும், உலோகம் மாதிரி இருக்க பொருளையும் ஊடுருவும் சக்தியை அது பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உடம்பில் இருக்க, விலங்குகள் உடம்பில் இருக்க, தாவரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைகளையும் நீக்கி, அதாவது நோய்களை நீக்கி புது வாழ்வு, அதாவது புது உயிர்த்தன்மை அதை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ராய்டரி டேப்லெட்டில் 9வது பாயிண்ட் பார்க்குறோம். பை திஸ் மீன்ஸ் யூ ஷால் ஹேவ் a glory of a whole world and thereby all obscurity shall fly from you. இதன் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் மகிமையை பெறுவீர்கள். இதனால் எல்லா தெளிவற்ற தன்மையும் உங்களை விட்டு வெளியேறும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உலோகம்னு சொல்கிறது உலோகத்தையும் வச்சுக்கலாம், பூமியில் இருக்க எல்லா உயிரினங்களையும் வச்சுக்கலாம். அதில் இருக்க தாழ்ந்த, அதாவது குற்றமுடைய, அதில் இருக்க பிழைகள் அதை மட்டும் இந்த மருந்தால் களையப்படும். இதனால் வந்து அதாவது தேவர் உலகம் சொல்லுவாங்கள்ல, என்றும் இளமையாக, கண் சிமிட்டாமல், பசியற்ற, நிழல் சாய இல்லாமல், அது மாதிரி நிலை வந்து நம்ம பயன்படுத்துகிற, நம்ம உள்ளே சாப்பிட்டா நோய்கள் நீங்கும், உலோகத்தில் பார்த்தோம்னா உலோகத்தில் இருக்க களிம்புகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ராய்டரி டேப்லெட்டை 10வது பாயிண்ட்டு, இட் ஃபோர்ஸ் இஸ் அபவ் ஆல் ஃபோர்ஸ் ஆஃபர் இட்ஸ் vanquish every subtle things and penetrate every solid things. அதன் சக்தி எல்லா சக்திக்கும் மேலானது. அது ஒவ்வொரு நுட்பமான விஷயத்தையும் வென்று ஒவ்வொரு திடமான விஷயத்திலும் ஊடுருவுகிறது. அதாவது அணுக்குள்ள அணுவாகவும் உள்ளே போய் வேலை செய்யுது. அதுவே ரொம்ப கடினமாக வைரம் போல் அல்லது உலோகம் போல் இருக்கக்கூடியதுக்குள்ளேயும் ஊடுருவி பாய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ராய்டரி டேப்லெட்டில் 11ல் ஏ, ஸோ வாஸ் ஏ வேர்ல்ட் கிரியேட்டட். உங்களால் புதிய உலகம் படைக்கப்பட்டது. அந்த குடுவைக்குள்ளே நீங்கள் பூமியை மாதிரி ஒரு உலகத்தை வந்து படைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ராய்டரி டேப்லெட்டில் 12வது தலைப்பு, ஃப்ரம் திஸ் ஆர் அண்டு டூ கம் அட்மிரபிள் adaptation whereof a means or process is here in this. இதிலிருந்து பாராட்டத்தக்க தழுவல்கள் உள்ளன. இது வந்து ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிரினத்துக்கு, ஒரு தாவரத்துக்கு பல வகையில் வந்து இது வந்து பயன்படக்கூடியதாக மாறுகிறது. வளர்ச்சியிலும் சரி, அதனோட உள்ளே இருக்க, அதாவது அமைப்பு, ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளேயுமே கொண்டு அனைத்துலேயும் 100% சரியானதாக மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ராய்டரி டேப்லெட்டில் 13வது தலைப்பு பாயிண்ட்டு, ஹென்ஸ் ஐ எம் கால்டு ஹெர்மஸ் ட்ரிஸ்மெஜிஸ்டஸ் ஹேவிங் தி 3 பார்ட் ஆஃப் ஏ பிலாசபி ஆஃப் தி ஹோல் வேர்ல்டு. எனவே நான் ஹெர்ம்ஸ் ட்ரிஸ்மெஜிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறேன். நீங்கள் முழு உலகத்தின் தத்துவத்தின் 3 பகுதிகளை கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு பொருள், கந்தக பொருள், ரசப்பொருள், இது 3ஐயும் வச்சுருக்கீங்க. இது 3 விதமாக மனித உடம்புலையும் உலோகத்துலேயும் தாவரத்துக்குள்ளேயும் வேலை செய்யும். இன்னும் சொல்லப்போனால் அதாவது பிளாக் மேஜிக் சொல்லக்கூடிய அந்த மாந்திரிக வேலைக்கும், வைத்தியத்துக்கும், கல்பத்துக்கும் 3க்குமே இது வந்து பயன்படும். அதனால தான் நான் 3க்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஹெர்மஸ் அப்படின்னு சொல்லி திரிகால ஞான தத்துவயாளர் அப்படின்னு அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் அவர் குறிப்பிட்டிருக்கார். இப்போ 14வது பாயிண்ட்டு, that which I have said
ஆஃப் எ ஆப்ரேஷன் ஆஃப் எ சன் இன்அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் எண்டட். உங்கள் சூரியனின் செயல்பாடு முடிந்துவிட்டது என்று நான் சொன்னேன். இப்போ சொன்னதில் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு சூரியனை உண்டாக்கிட்டீங்க. இந்த சூரியனை வச்சு அதாவது தாவர பொருள், விலங்கு பொருள், மனிதன், உலோகம் அப்படி வரக்கூடிய அனைத்துலேயும் உள்ள குற்றங்களை நீக்கி புது வாழ்வு தர முடியும். சூரியன் எப்படி வந்து எல்லா உயிர்களுக்கும் சக்தியை கொடுக்குதோ அதுபோல் இந்த மருந்தால் நீங்கள் வந்து இருக்கிற உயிரினங்களுக்கு எல்லாமே, அதாவது உலோகம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் சக்தியை கொடுக்க முடியும். அதுக்கு உண்டான சூரியனுடைய சக்தி வாய்ந்த ஒரு மருந்து செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது வந்து மெய்ப்பொருள் ஆய்வுகளில் இருக்கவங்களுக்கு பயன்படுறதுக்கு தான் இந்த பாடல் வந்து ஒரு அந்த 14 அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. இது அவர் எழுதின மற்ற நூல்கள்லாம் இருக்குது. அதை ஹெர்ம்ஸோட இது படிக்கும்போது இந்த 14 பாயிண்ட் இன்னும் மேலும் நல்லா தெரியும். அடுத்து வர வீடியோவில் இது மாதிரி இன்னொரு கட்டுரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.